கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு லீவ் கிடச்சிதுன்னு சொல்லி ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ எங்கள் அம்மா வந்து எப்பயுமே அதிகமாக டிவிலாம் பார்க்க மாட்டாங்க, சீரியல்லாம் எங்கள் அம்மா அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அது நான் இருக்கிறப்ப சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நானே சீரியல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சனால எங்கள் அம்மாவுக்கு நானும் கம்பெனி கொடுத்துட்டு சீரியல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து நானும் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் அதான் சொன்னாங்க. எங்கள் அத்தை பொண்ணுகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ அவளும் அதை தான் சொன்னான். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்குறப்ப எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே ஜென்ரலாக சொல்லிக்கிற ஒரு சின்ன சின்ன குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லை மீறுது. அங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தைங்களை வச்சு பண்ணக்கூடாத சில விஷயங்களை இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கமெண்ட் சொன்னாங்க. என்னோட கருத்தும் அப்படி தான் தோணுது. என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களை வச்சு காமெடி பண்ணாலோ இல்லை வந்து ஒரு ஹீரோஸ் பண்ண டைலாக்லாம் வந்து குழந்தைங்களை பேச வச்சாலோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. அது எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் குழந்தைங்களை வச்சு லவ் பண்ணுறப்போ இவனை ரெமோன்னு சொல்கிறதுனாலையோ இல்லை கிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுனாலையோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தில் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. டிஆர்பியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த ப்ரோக்ராம் வச்சு எவ்வளவு டிஆர்பி ஏறுமோ அது ஏறினா கூட போதும். மீடியா கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நியாயத்தை பார்க்க முடியாது. ஸோ நம்ம அதை வந்து தேவையில்லை. அவங்கள வந்து நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. நம்ம தேவையான விஷயம் என்னென்னா, நம்ம எதை ரசிக்கணுமோ அதை நம்ம ரசிச்சுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக குழந்தைங்களுடைய டேலண்ட் வெளிவந்திருக்கு. என்ன டேலண்ட் வந்திருக்கு? பேச்சு திறமை அதிகமாக வரணும். ஆனால் இது வந்து சினிமா டைலாக் பேசுகிற பேச்சு திறமை தேவையில்லை. சொந்தமாக யோசித்து பேச வேண்டிய பேச்சு திறமை அவசியம் வரணும். நடிப்பு திறமை வரணும். ஆனால் அந்த குழந்தைகளுக்குன்னு என்ன நடிப்பு வேணுமோ அந்த நடிப்பை அந்த குழந்தைய கற்றுக்கிட்டு கொண்டு வரக்கூடிய டேலண்ட் வரணும். நான் நடிகன் ஆகணும்னு ஒரு குழந்தை ஆசைப்படுதுன்னா அந்த நடிகன் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக படிக்க வைக்கணும். குழந்தைகளை வந்து இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்குலாம் அனுப்பி வச்சு நல்லா வந்து டேலண்ட்டை காட்டி நிறைய பேருக்கு ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற்றிட்டாலோ, இன்ஜினியராக ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட குழந்தைகிட்ட போய் நடிப்பை வந்து தேவையில்லாமல் புகுத்தினாலோ ரெண்டுமே பிரச்சனை தான். முதல்ல நம்மக்கிட்ட இருக்க பேசிக்கான ப்ராப்ளம் என்னென்னா, பொழுதுபோக்கை டேலண்டாக பார்க்குறது. டிவியில் வர்றது பேருக்கு பொழுதுபோக்கு. நீங்கள் என்ன தான் வந்து சொன்னாலும் சரி, இது மூலமாக நிறைய டேலண்ட் வருது அது இதுன்னு என்ன தான் சொன்னாலும் சரி, டிவியில் காட்டுகின்ற எல்லாமே பொழுதுபோக்குக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான். எப்போது மக்கள் ஒரு ப்ரோக்ராமை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்களோ அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் இழுத்து மூடப்படும். இந்த ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சு இழுத்து மூடிட்டு போயின்னே இருப்பாங்க. அடுத்த ப்ரோக்ராம் வரும், அதை பார்த்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து மறக்கிற சக்தி ஜாஸ்தி. அந்த மறக்கிறத யூஸ் பண்ணி அதை வச்சு பணம் பண்ணுற சக்தி மீடியாக்களுக்கு ஜாஸ்தி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வருகின்ற இந்த மாதிரி கொஞ்சம் அடல்ட்டான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. குழந்தைங்களை வச்சு இந்த லவ் டாபிக்லாம் பேசும்போது எனக்கே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவே வந்து டிவியை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு லேடிஸ் ஆடியன்ஸுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் குழந்தைங்களை வச்சு பண்ணுறது லேடிஸுக்கே பிடிக்கல அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இந்த ஹாய் குட்டீஸ்னு ப்ரோக்ராம் இருக்கும், அதில் வந்து இம்மான் அண்ணாச்சி பேசுவார். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பா அம்மா கிட்ட பேசுகிற சில விஷயங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதுவும் சொல்லி கொடுத்து தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது கூட ரசிக்கும்படியாக இருக்கும். குழந்தைங்களுடைய பேச்சு திறமை மட்டும் தான் அதில் வரும். அதாவது இந்த கலாய்க்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம். ஏன்னா இதெல்லாம் தேவை. கலாய்க்கிறதுலாம் இந்த காலத்தில் தேவை. அப்படி இருந்தால் தான் பசங்களையும் சமாளிக்க முடியும், பொண்ணுங்களையும் சமாளிக்க முடியும் இந்த காலத்தில். அது தேவை. அவங்க வயசுக்கு மீறிய விஷயங்களை அவங்க கையில் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது தவறான ஒரு ஆங்கிளில் பார்க்கப்படும். ஏன்னா 5 வயசு குழந்தைக்குள்ளே எதை புகுத்தணுமோ அதை தான் புகுத்தணும். 5வது படிக்கிற குழந்தைக்கு 12வது பாடத்தை கொடுக்க முடியாது, 12வது படிக்கிற பையனுக்கு 5வது பாடத்தையும் கொடுக்கக்கூடாது. அது முதல்ல தெரியணும். அது வந்து மீடியாக்களுக்கு தெரியாது. மீடியாக்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னோடய அத்தை பொண்ணு வந்து பக்கமாக வந்து கல்யாணம் ஆகிருந்துச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை இது மாதிரி இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அவள் சொல்கிறா, இது மாதிரி என் குழந்தை இது மாதிரி வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து அவகிட்ட திருப்பி சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து நீ முடிவு பண்ண முடியாது, உன் குழந்தை முடிவு பண்ணணும். உன்னோட குழந்தையோட ஆசை என்ன, அந்த குழந்தையோடைய கனவு என்ன, அந்த கனவு என்னன்னு பாரு. அந்த கனவை டேலண்டாக மாற்று. அந்த டேலண்ட்டை அதை பொழுதுபோக்க வெய். படித்து முடிச்சுட்டு மீதி இருக்க நேரத்தில் அவனுடைய கனவை அவனோட பொழுதுபோக்கை மாற்றி விட்டுட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு அதுலேயே தான் பொழுதுபோக்குன்னு எடுத்துக்குவான். அவனுக்கு பாட்டு பாடுறது தான் வந்து ஆசை அப்படின்னா பாட்டு பாடட்டும். படிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் பாட்டு பாடிட்டே இருக்கட்டும். அதுதான் வந்து அவனுடைய டேலண்ட்டு. ஆனால் டிவியில் வந்து பாட்டு பாடுறதை பார்த்துட்டு என் குழந்தையும் பாட்டு பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு போய் நீங்கள் சேர்த்து விட்டுட்டீங்கன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு டேலண்ட்டை அவங்ககிட்ட புகுத்த முயற்சி பண்ணாதீங்க வெறும் டிவியை பார்த்து. ஏன்னா டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிவிஷன் அப்படிங்கிறது விஷன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம். அதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை டேலண்டாக மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் உண்மையாக உங்கள் குழந்தைக்கு டிவியை பார்த்து நானும் அந்த மாதிரி பாட்டு பாடணும்னு உங்கள் குழந்தை கேட்டுச்சுன்னா பண்ண வைங்க. நான் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க குழந்தைய கேட்டுச்சுன்னா பண்ண வைங்க. நீங்களாக புகுத்தாதீங்க. 4 பேர்கிட்ட நம்ம வந்து மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறத புகுத்தாதீங்க. ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில். அதை பார்த்துட்டு நானே வந்து கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அங்கே போய்ட்டு எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு அந்த குழந்தை சொல்லுது என்கிட்ட. ஒரு 10 வயசு குழந்தை சொல்லுது. எதுக்கு வந்து தேவையில்லாமல் புகுத்தணும் தெரியல. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம படிப்பில் புகுத்தணும். ஒரு காலத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு வச்சுங்களேன் ஒருத்தன் தான் இருப்பான். ஸ்டேட் செகண்டுனா ஒரு 10 பேர் இருப்பான். ஸ்டேட் தேர்டுனா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 பேர் இருப்பான். எப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 பேர் இருப்பான் போல இருக்குது. ஸ்டேட் செகண்டு தேர்டுலாம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 50-60 பேர் இருப்பான் போல இருக்குது.
ஸோ மார்க்குக்கு மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து மார்க்குன்னு சொல்லி மார்க்குக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால ஸ்கூலு மார்க்கு கையில் கொடுத்துட்டு நம்மள ஓட்டாண்டி ஆக்கிட்டான். இப்போ க்யூவில் நிற்க வச்சுட்டான். ஸ்கூலோட கடமை என்ன? மார்க்கு கொடுக்கறதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது நாம் தான். அதே மாதிரி தான் டிவியோட கடமை என்ன? பொழுதுபோக்கில் இதுதான் டேலண்ட்டுன்னு காட்டிட்டு அவனோட கடமை முடிஞ்சு போயிடுது. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம தேவைக்கிட்ட புகுத்தி அதை மேலே கொண்டு வரதுக்கு நம்ம தான் நாய் மாதிரி கஷ்டப்படணும். உங்கள் டேலண்ட்டை குழந்தைகிட்ட புகுத்தாதீங்க. குழந்தையோட டேலண்ட்டை மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொழுதுபோக்கு டேலண்ட்டாக பார்க்காதீங்க. டேலண்ட்டை பொழுதுபோக்காக மாற்ற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.